ரூபாய் 1 கோடி கேட்டு ஆடிட்டரை காரில் கடத்திய பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் சங்கரநாயுடு தெருவை சேர்ந்தவர் பூவராகவன் தனியார் நிறுவன ஆடிட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 29ஆம் தேதி வீட்டிலிருந்து சென்னைக்கு பைக்கில் திண்டிவனம் பைபாஸ் சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். திண்டிவனம் அடுத்த எண்டியூர் என்ற இடத்தில் சென்றபோது பின்னால் பைக்கில் ஹெல்மெட் அணிந்து வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பூவராகவனை வழிமறித்து காரில் கடத்தி சென்றனர். உடன் அவரது மகன் ஹரிஷ் கேசவை மொபைலில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் பூவராகவனை கடத்தியதாகவும் 1 கோடி ரூபாய் கொடுத்தால் விடுவிப்பதாகவும் கூறினர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஹரிஷ் கேசவ் வங்கி லாக்கரிலிருந்து 315 கிராம் தங்க கட்டியை மர்ம நபர்கள் கூறிய குள்ளஞ்சாவடி பெருமாள் ஏரிக்கரை பகுதிக்கு எடுத்துச் சென்றார். அங்கு அடையாளம் தெரியாத நபர்களிடம் தங்க கட்டிகளை கொடுத்துவிட்டு தந்தையை மீட்டு வந்தார். இதுகுறித்து பூவராகவன் அளித்த புகாரின் பேரில் கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் போலீசார் மர்ம நபர்கள் 5 பேர் மீது சட்டவிரோதமாக கடத்தல், கூட்டுக்கொள்ளை உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இதற்காக தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் விசாரணையில் ஹரிஷ் கேசவ் நண்பர்களான அஜித், சதீஷ்குமார், வினோத்ராஜ், ரேணுகா ஆகியோரை கைது செய்தனர். இவர்களிடமிருந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய கார், மொபைல் போன்கள், முகமூடி, கத்தி மற்றும் 315 கிராம் தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதன் மதிப்பு 35 லட்சம் ரூபாய் என்று தொடர்ந்து தலைமறைவான விஜயகிருஷ்ணா என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். தாமதமின்றி மத்திய அரசு கல்வி நிதி ஒதுக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை திருச்சி அண்ணா விளையாட்டரங்கத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் முன்னிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் தாமதமின்றி மத்திய அரசு கல்வி நிதி ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் இணையதளம் முடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க அவகாசத்தை நீட்டிப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். இந்த ஆர்டிஐல அறிவிச்சிருக்கேன் விண்ணப்பிக்கிறதுக்கு. நேற்று இணையதளம் ஓப்பன் ஆகல, அது கால எடுப்பு வழங்கப்படுமா சார்? சார் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்லலாம் தெரியல எனக்கு. அப்படி ஏதாச்சும் இணையதளத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காலக்கெடுப்பு. கோவையில் சோதனை சாவடிகளில் செல்லும் வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் பெற்ற 3 வனக்காவலர்களை பிடித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி சாலையில் அமைந்துள்ள கேரள மாநில எல்லையான மாங்கரை மற்றும் ஆனைக்கட்டி பகுதிகளிலும் செயல்பட்டு வரும் வன சோதனை சாவடிகளில் தினம்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. இந்நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி கோவையை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கோழி எருவுகளை லாரியில் எடுத்து செல்லும் போது மாங்கரை மற்றும் ஆனைக்கட்டி சோதனை சாவடியில் இருந்த வன காப்பாளர்களான செல்வகுமார் மற்றும் சுப்பிரமணியம் ஆகியோர் லஞ்சம் பெற்றுள்ளனர். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் கிருஷ்ணமூர்த்தி புகார் அளித்துள்ளார். அதன்படி லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுரையின்படி கேரளாவிலிருந்து கோவைக்கு லாரியை எடுத்து சென்ற கிருஷ்ணமூர்த்தி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்சமாக வழங்கிய போது அங்கு பதுங்கியிருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் செல்வகுமார், சுப்பிரமணியம், சதீஷ்குமார் ஆகிய 3 காவலர்களை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு செயலாளர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுங்கள் என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த கருங்குழி பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வருகை தந்து முகாமினை பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு செயலாளர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்களுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து உறுதுணையாக அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் CB ஆதித்ய செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள், பெரியோர்கள், வார்டு கவுன்சிலர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து எனக்கு பணம் காட்டாமல், எனக்கு ஷோ காட்டாமல் வந்திருக்கின்ற மக்களுக்கு, வந்திருக்கின்ற மகளுக்கு உறுதுணையாக இருந்து அப்படி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து மக்கள் இந்த அதிகாரிகளிடம் வழங்குவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய வன்முறையாளர்களை கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புரட்சித் தலைவர் திருவுருவ சிலையை வன்முறையாளர்கள் சேதப்படுத்தியது கண்டிக்கத்தக்கது என்றும் இதுபோன்ற ஈவு இரக்கமற்ற குற்றவாளிகளை கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக கேட்டுக்கொள்வதாக கூறினார். புரட்சித் தலைவர் அவருடைய திருவுருவ சிலையை சேதப்படுத்திய
வன்முறையாளர்கள் மீது இரக்கமற்ற அந்த குற்றவாளிகளை தீவிர விசாரணை செய்து கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் கட்டப்பட்டு வரும் நவீன பேருந்து நிலைய பணிகள் மற்றும் ஒருங்கிணைந்த விளையாட்டு மையத்தின் கட்டுமான பணிகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் தண்டையார்பேட்டையில் கட்டப்பட்டு வரும் நவீன பேருந்து நிலைய கட்டுமான பணிகளையும் ஒருங்கிணைந்த விளையாட்டு மையத்தின் கட்டுமான பணிகளையும் அமைச்சர் சேகர்பாபு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதும் 11 பேருந்து நிலையங்கள் 200 கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தண்டையார்பேட்டையில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையம் அடுத்த மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தகவல் கூறினார். வடகிழக்கு பருவமழையால் கடந்த ஆண்டு எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டதோ அங்கு உரிய பாதுகாப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 15ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் முடிக்க மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அதேபோல் அலுவலக கட்டடங்கள் என்று சுமார் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நாளைக்கு சுமார் 400 பேருந்துகள் 15,000 மக்கள் வந்து செல்லுகின்ற அளவிற்கு அந்த பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த பேருந்து நிலையத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்த மாதம் இறுதிக்குள்ளாக இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். விருத்தாசலம் அருகே பள்ளி மாணவர்கள் விடுதியில் தூய்மை பணியாளர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள தொழுதூர் கிராமத்தில் அமைந்துள்ள சமூக நலப்பள்ளி மாணவர்கள் விடுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த அண்ணாதுரை நேற்று வழக்கம் போன்ற பணிக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை என்று தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மகன் விடுதிக்கு சென்று பார்த்தபோது விடுதி அறைக்குள் மின்விசிறியில் தூக்கிட்ட நிலையில் அண்ணாதுரை சடலமாக இருந்தது குறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அங்கு விரைந்த ராமநாதபுரம் காவல்துறையினர் தூய்மை பணியாளரின் உடலை கைப்பற்றி திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்கொலையா அல்லது கொலையா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அருப்புக்கோட்டை அருகே கனமழையால் சாய்ந்து விழுந்த வாழை மரங்களை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சிதம்பராபுரம் செட்டிக்குறிச்சி மற்றும் சின்ன செட்டிக்குறிச்சி பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்து சேதமடைந்தது. ஏக்கருக்கு ரூபாய் 1 லட்சம் முதல் ரூபாய் 1.5 லட்சம் வரை செலவு செய்து கடுமையான நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் இன்று சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதி கூறினார். காட்டினுடைய சுழல் காற்றின் காரணமாக சாய்ந்து சேதாரமாக இருக்கிறது. அதை இன்றைக்கு நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் விவசாயத்துறை சார்ந்த அதிகாரிகளும் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நஷ்டஈடு அரசாங்கத்தின் சார்பாக கொடுப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளையும் நாங்கள் செய்யவிருக்கிறோம். மதுரை அவனியாபுரத்தில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய விவகாரத்தில் குற்றவாளியை கைது செய்ய கோரி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள அவனியாபுரம் பகுதியில் நிறுவப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிலையை சேதப்படுத்தி சாலையில் மர்ம நபர்கள் வீசி எறிந்தனர். இந்நிலையில் எம்ஜிஆர் சிலையை சேதம் செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி திருப்பரங்குன்றம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியல் கைவிடப்படாததால் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிலை சேதப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்ட விவகாரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் முத்துப்பேட்டை அருகே உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் புகுந்து 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமானது விவசாயிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, முத்துப்பேட்டை, நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது. இதன் காரணமாக முத்துப்பேட்டை அருகே உள்ள உதய மார்த்தாண்டபுரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் தேங்கி குளம் போன்று காட்சியளித்தது.
இதனால் அங்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.